வெல்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது அடிஷன் தான். அடிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டும் படிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக எல்லாருக்கும் கவுண்டிங் தெரியும். 1 to 1000 1 to 10,000 வரைக்கும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அடிஷன் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அவங்களுடைய சின்ன தவறு தான். அது ஒழுங்காக பண்ணிட்டா நம்ம அடிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போது பேஸ் 10 வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க போகிறதில்ல. எல்லாமே 1 to 10 வரைக்கும் இருக்க கான்செப்ட் வச்சு தான் நம்ம அடிஷன் நல்லா பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக பாருங்கள், கவுண்டிங் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே போயிட்டே இருக்கும். நம்பர் வந்து இன்ஃபினிட்டிவில் தான் போய் முடியும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நம்பர் ஒழுங்காக தெரிஞ்சாவே போதும். அதான் 9 + 0, 0லேருந்து 9 வரைக்கும் நல்லா தெரிஞ்சாவே இதை வச்சு தான் நம்ம அடிஷன் பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். எல்லாமே அடிஷன் டேபிள், மல்டிப்ளிகேஷன் டேபிள் எல்லாமே இப்போ நம்ம சீக்கிரமாக பார்த்துட போகிறோம். அடிஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிய வேண்டியது கவுண்டிங் நல்லா தெரியணும். இப்போது 1க்கு அப்புறம் 2, 2 அப்புறம் 3, 3 4 5 6 7 8 9 10. இப்போ 1க்கு அப்புறம் 3 வந்ததுன்னா அடுத்தது என்ன வரணுன்றதெல்லாம் நம்ம அடிஷன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போது ஆர்டினரி கவுண்டிங் நல்லா தெரிஞ்சால் போதும். இப்போது 1 + 1 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 வரும். 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 1 9, 9 + 1 10. இப்போது கவுண்டிங்கும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. கவுண்டிங்லேயே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம 3ஆல் ஆட் பண்ணுறது, 4ஆல் ஆட் பண்ணுறது, 5ஆல் ஆட் பண்ணுறதும் போக போக கற்றுக்கலாம். இப்போதைக்கு கவுண்டிங்கிறதே ஒரு அடிஷன் தான். கவுண்டிங்கே வந்து ஒரு அடிஷன் தான். இப்போ 1 இருக்குது, இன்னொரு 1 இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? 1 + 1 2ன்னு சொல்லுவோம். 2 + 1 3ன்னு சொல்கிறோம். அப்போது ஒன்று ஒன்றாவே கவுண்டிங்லேயே 1 2 3ன்றதை 2 + 1 3 அடிஷனாக வந்துடுதா? 1 + 2 3ன்றது அடிஷனாக வருதா? நம்ம கவுண்டிங் தான் பண்ண போகிறோம். அடிஷனுக்கு நம்ம தனியாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம அடிஷனுக்கு ஃபிங்கர் விட்டு கூட ஆட் பண்ணுவோம். 2 + 2 ஆட் பண்ணுவோம். 1 2 3 4. அப்போது ஃபிங்கர் வச்சு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? கவுண்டிங் தான் பண்ணுறோம். கவுண்டிங்லேயே அடிஷன் எல்லாம் முடிஞ்சிடுது. ஓகே, இப்போது 1 2 3 தெரிஞ்சால் போதும், அடிஷன் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு சின்ன சார்ட் மூலயமா நம்ம அதை இன்னும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். அடிஷன் வந்து ரொம்ப 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 ஈஸி, ஆனால் கொஞ்சம் கவனமாக ஒண்டி பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய டேபிள்ஸ்லாம் சொல்லி தருவோம், அடிஷன் டேபிள்லாம். இப்போதைக்கு ஒரு சின்ன சார்ட் வச்சு பேசிக்காக எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1 + 1 எல்லாருக்கும் தெரியும். 1 + 1 2ன்ட்டு, 2 + 1 3, 1 2 3. கவுண்டிங்லேயே நமக்கு அடிஷன் வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம சின்ன சார்ட் மூலயமா பார்த்துக்கலாம். நம்ம அடிஷன் பார்க்குறதுக்கு முந்தைய ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அடிஷன்றது ஒன்றுமே இல்லை. அடிஷன் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கவுண்டிங். அடிஷன்றதே கவுண்ட் பண்ணுறது தான். நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தாவே அது அடிஷனை தானாக வந்துடும். இப்போ புரிய போகுது. இப்போ நம்ம அடிஷன் டேபிள் பார்க்க போகிறோம். 1 பக்கத்தில் என்னென்ன ஆட் பண்ணால் என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். 1 + 1 2, 1ஓட இன்னொரு 1 ஆட் பண்ணால் 2. இங்கே 1 + 1 2 ஏற்கனவே இருக்குது. 2 + 1 3. இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. 3 + 1 4. இங்கே 4 + 1 5. இங்கே 5 + 1 6. 6 + 1 7. இது 7, 7ஓட 1 ஆட் பண்ணால் 8. 8 + 1 9. 9 + 1 10. இப்போ எதுக்கு இந்த இடத்துல ஒன்று ஒன்றா போட்டிருக்கோன்னா, எல்லாத்துலேயுமே இது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்ந்தது தான். கவுண்டிங் பண்ணி சொன்னது தான் இந்த நம்பர்லாம்.
1 + 1 தான் 2ஆக மாறுது. 1 + 1 + 1 வந்து 3ஆக மாறுது. இது எல்லாமே ஒன்ஸு தான். நம்ம எப்படி பிரித்து போட்டிருக்கோம் ஒன்ஸ். இது 5 ஒன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5னா 5. இது மாதிரி கவுண்ட் பண்ணி போடுறது தான் இங்கே தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ 1ஆல் ஆட் பண்ணுறது நம்ம நல்லா பார்த்துட்டோம். இப்போ 2ஆல் ஆட் பண்ணணும். இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. இப்போது நம்ம 2 3 இதில் 2 இருக்குது. இதுலேயும் டாட்டாக போட்டால் டைம் உங்களுக்கு தெரியாது எத்தனை இருக்குன்றதுனால 1 2ன்னு போட்டிருக்கோம். 1 + 1 2, 2 + 1 3. ஓகேவா? இங்கே 1 + 2னா 3. இப்போ நம்ம தனித்தனியாக போட வேண்டாம். 1 + 2னா 3ன்றது ஓரளவுக்கு ஈஸியாக வருதா? 1 + 2 3. இப்போ 1 + 2 3. இங்கே 2 + 2 4. 3 + 2 5. 4 + 2 6. 5 + 2 7. 6 + 2 8. 7 + 2 9. 8 + 2 10. நம்ம வந்து எல்லாமே பேஸ் 10 ஒன்லி தான் பார்க்க போகிறோம். மீதியெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போது 1 வச்சு ஆட் பண்ணால் 1 தான் அதிகமாகுது. 2னா 2ஆக மாறிடுது. இப்போ 2 + 2னா 4ஆக வருது. இதை மறுபடியும் பொறுமையாக பார்த்துக்கோங்க. இப்போ 3ஆல் அடிஷன் பண்ண போகிறோம். 1 + 3 4. 1 + 3 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 + 3 5. 2 + 3 5. நீங்கள் ஃபிங்கர் விட்டு கூட பார்த்துக்கோங்க. 2 + 3 5ஆக வரும். 3 + 3 6. 4 + 3 7. 5 + 3 8. 6 + 3 9. 7 + 3 10. இப்போ நம்ம எல்லாமே 10 வரைக்கும் கரெக்டாக சொல்ல தெரிஞ்சிட்டா நம்ம ஃபாஸ்ட்டாகவே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம பேசிக்காக இப்போ 10 வரைக்கும் தான் எடுத்துகிட்ருக்கோம். டக்குன்னு 10 வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் போட்டுக்கலாம். 1 + 4 5. 1 + 4 5. 2 + 4 6. 2 + 4 6. 3 + 4 7. 3 + 4 7. 4 + 4 என்ன வருதுன்னு பாருங்கள். 4 + 4 8. 5 + 4 9. 6 + 4 10. நம்ம எல்லாமே 10 வரைக்கும் கரெக்டாக இருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டாக. அடுத்தது இப்போ 5 ஆட் பண்ண போகிறோம். 1 + 5 6. 1 + 5 6. 2 + 5 7. 2 + 5 7. 3 + 5 8. 3 + 5 8. 4 + 5 9. 4 + 5 9. 5 + 5 10. இப்போ நம்ம அடிஷன் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நமக்கு பேசிக்காக இதில் வந்து இந்த 1லேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸியாக மேக்ஸ் அடிஷன் நல்லா வந்துடும். ஒரு 3 வீடியோவிலே பாருங்கள், உங்களுக்கு அடிஷன் நல்லாவே வரும். 1 + 6. இப்போ நம்ம 7 பார்க்கலாம். 1 + 6னா 7 வரணும். 2 + 7னா 8 வரணும். இது கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதுக்கு 7 பார்ப்போம்.
1 + 7, 1 + 7 8, 2 + 7 9, 3 + 7 10. இதுக்கு மேலே வர்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. 6 கொண்டு இங்கே தப்பாக வந்துருக்கு பார்த்துக்கோங்க. 1 + 6 7, 2 + 6 8, 3 + 6 9, 4 + 6 10. ஓகேவா? அடுத்தது 8 2க்கு தான் வரும். 1 + 8 9, 2 + 8 10, அவ்வளோதான். 9ல் ஒரே ஒரு வாட்டி தான் வரும். 1 + 9 10. இப்போ சொன்னதெல்லாம் மறுபடியும் வீடியோ கூட திருப்பி பார்த்துக்கோங்க, எப்படி அடிஷன் நம்ம பண்ணுறோன்ட்டு. இதை நல்லா பார்த்துட்டிங்கன்னா போதும். திரும்ப திரும்ப 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. இது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும். 2 ஆல் அடிஷன் பண்ணுறது ஒன்றே பாருங்கள். 1 + 2 3, 2 + 2 4, 3 + 2 5. இது எப்படி வருதுன்னு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாவே என்ன பண்ணலாம், அடிஷனை இன்னும் ஃபாஸ்ட்டாகவே போடலாம். கவுண்டிங்கில் எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம 2 5 5 தனியாக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு அடிஷனே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5, இதில் 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. இப்போ அடிஷன் எப்படி பண்ண போகிறோம்? எதுவுமே பண்ண போகிறல, கவுண்டிங் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடிஷன்றது என்னது? கவுண்ட் பண்ணி சொன்னாவே அது அடிஷனாக வந்துடுது. நல்லா தெரியுதுங்களா? நம்ம அடிஷனுக்கு எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் பண்ண வேண்டியதில்லை. பேஸ் 10 வரைக்கும் கவுண்டிங்லேயே தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்கிறது, அதை கற்றுக்கிறது தான் அடிஷனு. இப்போ 4 + 3 ஃபிங்கர் விட்டு எண்ணிட்டு இருப்போம். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போனால் 3 + 4 7ன்றோம். இப்போ உங்களுக்கு டைம் மிச்சமாகும். இந்த டேபிள் வச்சு மல்டிப்ளிகேஷன் டேபிளும் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம்.